வணக்கம். நான் சைதை மீனா. நான் நல்லா இருக்கிறேன். நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா? சந்தோஷம். இன்றைக்கி என்னன்னா, நம்ம இந்த சாதா பீன்ஸ் இருக்குதுல்ல, சாம்பார்லலாம் போடுவோம், பொரியல்லாம் பண்ணுவோம்ல, அந்த பீன்ஸில் என்னென்ன சத்து இருக்குதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா புரதங்குது, அயன் இருக்குது, பல நார் சத்து இருக்குது, மெக்னீஷியம், மேங்கனீஸ், இந்த சத்தெல்லாம் இருக்குது. அப்பால் வந்து இது வந்து புற்றுநோய் செல்லெல்லாம் வளர விடாத காப்பாற்றுது. எல்லா காய்கறி எல்லாமே பார்க்க சொல்ல இது எல்லாமே புற்றுநோய் செல்லெல்லாம் வளர விடாமல் தடுக்குதுன்னு. நம்ம வந்து இதை காய்கறியை அதிகமாக சேர்த்துக்கிறது இல்லை. ஒன்று கவுச்சி சாப்பிட்றோம், இல்லைனா கட்டி அப்பளம், வத்தல், வடகம், அது காய்கறியே இறங்காது வீட்டில் இருக்கிற பக்கிங்களுக்கு. இதெல்லாம் சாப்பிட்டா நம்மளுக்கு இந்த சத்து எல்லாம் கிடைக்குது. அயனு, மேங்கனீஸு, மெக்னீசியம், புரதம், நார்சத்து, இதெல்லாமே கிடைக்குது. அப்பால் இது வந்து இருதய நோய் அபாயத்தையும் குறையுது. அப்பால் இதில் போலேட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்பால் என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம எலும்பெல்லாம் கெட்டியாக வச்சுக்குமா. நம்ம எலும்பை வந்து பொலன்னு இருக்குதுல்ல இப்போ, அதனால நல்ல எலும்பெல்லாம் உறுதிப்படுத்துமா. ரத்தத்தை வந்து உறையாமல் பாதுகாக்குமா. நம்ம உடம்புலேருந்து ரத்தம் வெளியேறி எதனா ஒரு பிரச்சனையாகி வெளியேற சொல்ல தான் நம்ம உடம்புல ரத்தம் உறையிற தன்மை இருக்கணும். அதாவது வெளியேற தன்மை இல்லாத அப்படியே நிறுத்துகிற தன்மை ரத்தத்துக்கு இருக்கணும். ஆனால் உடம்பு உள்ளேயே அது இருக்கும்போது நல்ல சீராக ஓடினே இருக்கணும் அந்த ரத்தமானது. அப்படி அந்த மாதிரி ஒரு தன்மையை இந்த பீன்ஸு கொடுக்குதுன்றாங்க. இவ்வளோ நன்மைங்க இருக்குது இந்த காயில். சும்மா ஒரு 100 வாங்கி அப்படியே ஆளுங்க இருக்கிறதுக்கு ஆளுங்க எவ்வளோ இருக்கிறோமோ அவங்களுக்கு தக்கபடி கொஞ்சம் ஒரு 2 காய்கறியாவது டெய்லி நம்ம இதை சேர்த்துக்கணும்னா, இந்த பீன்ஸு இதெல்லாம் சேர்த்துக்கணும்னா, பச்சை காய்கறி அதைத்தான் சொல்கிறாங்க. பச்சை நிறம், பச்சை கலர் இருக்கிற காய்கறி எல்லாமே உடம்புக்கு நல்லது ஆன்னு சொல்கிறாங்க. அதனால இந்த மாதிரி காய்கறி எல்லாம் நம்ம வாங்கி டெய்லி சாப்பாட்டில் தவளன்னு சேர்த்துனாலும் போதும். இது வந்து சாப்பாடு அதிகமாக எடுக்காத காய்கறியில் ஒரு 2 வகை கொஞ்சம் வச்சுன்னு, சாதம் அதை விட கொஞ்சமாக வச்சுன்னு சாப்பிட்டோம்னா இருக்கிற காலத்தை ஒரு நல்லபடியாக கழிக்கலாம். இந்த இளசுங்கள்லாம் அதான் சொல்கிறாங்களே, ஒரு 25 வயசுக்குள்ளே சாப்பிட்ற சாப்பாடு தான் உடம்புல வந்து நமக்கு பின்னாடி வர நோய்களுக்கு எதிர்ப்பு சக்தியை உண்டாக்கும் ஆன்னு சொல்கிறாங்க. ஒரு 25 வயசுக்குள்ளேயே நம்ம நல்ல சாப்பாடாக சாப்பிட்றணும். நம்ம கையில் இல்லை அதெல்லாம் எல்லாம் விட்டு வெளியே போய் என்னென்ன கிடைக்குதோ எல்லாத்தையும் வாங்கி வயிற்றுல சேர்த்துன்னு அது கொழுப்பு அது இதுன்னு இருக்குதுங்க. அப்படி இல்லாத இப்போ நிறையா இதெல்லாம் பார்த்துட்டு வீடியோலாம் பார்த்துட்டு எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, காய்கறியெல்லாம் சேர்த்துக்கணுன்னு தான் நினைக்கிறாங்க. இப்போ கொஞ்சம் அப்படியே ரிவர்ஸில் வருது இந்த உலகம், நம்ம உலகம் அப்படின்னு நினச்சிக்க வேண்டியதுதான். சரி, இன்றைக்கி வந்து பீன்ஸில் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சதை சொன்னேன். ஆமாம் தான். நாளைக்கு வேறு எதனா பார்க்கலாம். அப்பால் வரேன்.